சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சமன்குமார், மன்வி மல்ஹோத்ரா, முனிஷ்காந்த், காளிவங்கட் மற்றும் பலர் நடித்து சஞ்சய் அவர்களின் இசையில் மணிவர்மன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிறது தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த படம் 1990களில் ஆல்ரெடி ஒரு ஜென்ம நட்சத்திரம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் அந்த படத்தோட ப்ரீக்வல் மாதிரி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஸோ பட் இந்த படம் அந்த படத்துக்கு அளவுக்கு இருக்கா, பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, நண்பர்களாக இருக்கிற ஹீரோ ஹீரோயின் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் காளிவங்கட் அவர் தன்னோட எம்எல்ஏவான பணத்தை கையாடல் பண்ணி தன் மகளை காப்பாற்றணுன்றதுக்காக செஞ்ச விஷயம் அவரோட உயிரை பழி வாங்கிறது. சாகிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு உதவியாக என் பொண்ணை காப்பாற்றிட்டு மீதி பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்த நோக்கி நம்ம ஹீரோயின் அவரோட நண்பர் குழு போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஃபோன் மூலிமா ஹீரோயின் சொல்லும் போது கிராஸ் டாக் மூலிமா முனிஷ்காந்துக்கும் அவரோட பிஏக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு பழைய ரைஸ் மில். அங்கே போனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் நிறைய விஷயங்கள் கெட்ட கனவாக கோத்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. ஸோ அங்கே அமானுஷ்யமாகவும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அடுத்தடுத்து உயிர் பலி நடக்குது. ஸோ இதுக்கு காரணம் யார், அந்த பணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த குழந்தைய காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற விறுவிறுப்பான கொஞ்சம் ஹாரரும் கொஞ்சம் த்ரில்லர்னு கலந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. ஏன் அப்படின்னா இந்த ஹாரர் எஃபெக்ட்குள்ளே போகிறதே செகண்ட் ஹாஃப்குள்ளே தான் போகும். நான் ரொம்ப ஈஸியாக யூகிக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தால் கூட நம்மளை கொஞ்சம் ஓரளவுக்கு பயமுறுத்திருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் ரைட்டிங் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இசை அப்படின்னு வரும்போது ஹாரர் எஃபெக்டோட அந்த ஹாரர் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. மிக மிந்திய அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹாரர் படம், ஒரு பேய் படம் எந்த மாதிரி ஒரு பிஜிஎம் நம்ம எதிர்பார்ப்போமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. மூணாவது, இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் முக்கியமாக ஆண்டகனிஸ்டாக வரவராக இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக வரவராகட்டும், 2 பேருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலாக அவரோட செயலும் சரி, தன்னோட ஹீரோவோட நண்பராக வரவர் தான் காதலை இறந்துட்டு அந்த சூழ்நிலை எமோஷனலாக உடஞ்சி இப்படி இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அவங்களை தேடி போகிற இடமா இருந்தாலும் சரி, நடிப்பை பிரமாதம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிரமாதமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு. ஸோ என்ன இந்த படத்தில் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த படம் ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஹாரர் மூவி அப்படின்ற லாஜிக்குள்ளே தான் இந்த படம் நம்ம போய் பார்ப்போம். ஆப்வியஸ்லி படத்தோட டைட்டிலும் அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பேய் படம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ட்ரெய்லருமே உங்களுக்கு ட்ரெய்லர் கிட்ஸுமே ஒரு பேய் படத்துக்குரிய அந்த பிம்பத்தோடு தான் நம்மளை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது படம் ஆரம்பித்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நார்மல் கமர்ஷியல் த்ரில்லர் படங்கள் வரும்ல, ஒரு கிரைம் த்ரில்லர், அரசியல்வாதி, அவன் பணம் பட்டுவாடா பண்ணுறான், அவன் பிஏ நேர்மையாக இருக்கிறவனையுமே அந்த எம்எல்ஏ கண்டுக்கிட மாட்டான், அதனால் அவங்ககிட்ட பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த மாதிரி தான் போகுது. அவங்க கரெக்டாக அவனுக்கு ஒரு படம் தேவை வரும், அவன் நேர்மையிலேருந்து தவறுவான், அப்படியே அது விஷயம் ஒரு பேட்டர்னில் தான் போகும். இதுக்கு நடுவில் ஹாரர்லாம் உங்களுக்கு எந்த ஃபீலுமே இருக்காது. படம் இன்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சர்ப்ரைசிங்காவோ ரொம்ப ஷாக்கிங்காவோ அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே ஏற்படுத்தலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங்குமே ரொம்ப 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 புவர்னு சொல்லணும். ரெண்டாவது, இந்த ஒரு பேய் படம்னு வரும்போது இசை எந்த அளவுக்கு முக்கியமோ, செட்டு ஆர்ட் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு சில இடங்கள் நம்ம அதுவும் இந்த மாதிரி படங்கள், இந்த படங்கள் ஒரு சாத்தான் கடவுள் 666 அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய படம். அப்படி இருக்கும்போது பூமியை தாண்டி நிறைய விஷயங்கள் வேற்று இடத்துல நடக்கிற மாதிரி காட்டுறப்போ அது க்ளோஸ் டு தி ரியாலிட்டிக்குள்ளே இருக்கிற அளவுக்கு விஎஃப்எக்ஸோட ஒர்க் இருக்கணும். பட் ஸ்டில் இந்த படம் மிகப்பெரிய கோட்டை விட்ட இடம் அந்த இடம் தான். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்தனால நம்மளால் அதை கனெக்டே பண்ணிக்க முடியல. இதில் ஒரு நாய் கேரக்டர் வரும், நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடியது தான். ஏன்னா அது அனிமல் ப்ராடக்ட் இதில் தான் நிறைய பிரச்சனை வரும்ன்றனால விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தான். பட் இந்த நாய் கேரக்டர் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட்டில் மூவி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வரனால ஒரு சில இடங்களை தாண்டி பல இடங்களில் ஒரிஜினல் நாயே ட்ரெயின்டு டாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கலாம், பெர்மிஷன் வாங்கி முறையாகவே பண்ணியிருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்துருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க சிஜியில் வச்சனால நம்மளுக்கு அது பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது அப்பட்டமாக அது சிஜின்னு தெரியுது. பல படங்களில் அது சிஜி தான் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு ஒரு ஃபீல் எப்படி கொடுக்கணும், அது ரியல் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி இந்த படம் அது கொடுக்கல, அது தவறுனால நம்மளுக்கு அந்த ஃபீலும் வரல. மூணாவது, இந்த படம் ஒரு ஹாரர் படம், பழைய படம் பேய் படத்தோட ஒரு ப்ரீக்வல் அப்படின்னு வரும்போது அந்த படத்துக்கு நிகராக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 60-70% க்ளோஸ் டு அதுக்குள்ளே அந்த பயத்தை ஏற்படுத்திக்கணும். பட் நம்ம படம் ஆரம்பித்த செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பேய் படத்தையும் தாண்டி இது ஒரு கில்லிங், சீரியல் கில்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு படம் அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே கொடுத்துரும். நம்மளாலேயே அடுத்தடுத்து என்ன நடக்கும்,
எதனால இது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால யூகிக்க முடியறதுனால பெருசாக சர்ப்ரைசிங்காக எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வில்லன் கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருந்தா கூட அதை அவர் பண்ணதுக்கான காரணமும் சொல்றது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும் சொல்ல நம்மளுக்கு அவங்க அந்த வில்லன் பழி வாங்குறப்பையோ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த இறப்பு நடக்கிறப்பையோ நம்மளுக்கு பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. அது ஏன்னா அது ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே சரியாக இல்லாதனால. அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கிறப்போ இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ்குள்ளே வரும்போது அந்த பழைய படத்தோட அந்த விஷயங்கள்லாம் உள்ள திணிச்சனால அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அங்கே கொண்டு வந்த சர்ப்ரைஸ் அண்ட் ட்விஸ்ட் நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக ஜென்ம நட்சத்திர படம் வந்துட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஹாரர் மூவியாக இன்னுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் ட்விஸ்ட் அண்ட் டர்னாக சர்ப்ரைஸாக கொடுத்துருந்தா மேபி இந்த படம் ஒரு முழுக்க பேய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்டில் இது இப்போவுமே ஒரு வாட்சபிள் மூவி தான். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமே பெருசாக சர்ப்ரைசிங் இதெல்லாம் எதுவும் இருக்காதனால ஒரு பேய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை அவங்க சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுடுங்க, செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பயப்படணும், சீட் எஜ்ஜில் இருக்கணும், கண்ணை மூடி நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான படம் இது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயமே இதில் 100% கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 45 கொடுப்பேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. மேபி அடுத்த பார்ட் அவங்க உண்மையிலே எடுத்தாங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்து அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு அவங்க இன்னும் கிறிஸ்டல் கிளியராக 100% அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹாரர் மூவி கொடுத்தாங்கன்னா மேபி இந்த படத்துக்கும் சேர்த்து அந்த படம் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு நல்ல முன்னோட்டத்தில் வந்து சந்திக்கிறேன். அந்த தென் பை ஃப்ரம் விஜய் கிராதங்க. இது நம்ம ஷோ ரீல் அந்த போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.